என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் பாடி புதுநகரில் இருக்கிற சென்னையிலேயே. நான் தீவிர ரசிகர் விஜயகாந்த் சார் அவரோட. அவருக்கு சொல்லப்போனால் நான் தர்மத்தின் தலைவன் சொல்லி ஃபஸ்ட்டு ரசிகர் மன்றம் ஆரம்பித்ததே நான் தான். அதே சமயத்தில் அந்த அவருக்கு நான் ஃபேனர் கட்டுறது பாடி சிவசக்தி தியேட்டரில் ஒரு இனிய உதயம்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் பேனர் கட்டினேன், அங்கீகாரம் பட்டு. அதுக்கு பின்னாடி அவரை என்னைக்கு சந்தித்து நேர போய் நான் அவரை சந்தித்து பேசுறேன்னா, வசந்தராக 100வது நாள் அன்னைக்கு அவர்கிட்ட போய் ஆஃபீஸில், அப்போ வீடு இல்லை, தீநகரில் ஆஃபீஸில் இருந்தார். அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்த்து போகும்போது சார் எல்லாரும் நம்ம ஆளுகளை கூப்பிட்டு வரணும், ஃபோட்டோ எடுக்கணும், பேசணும் சார் அப்படின்னு. சரி, இன்னைக்கு வசந்தரா 100வது நாள், நீங்கள் எல்லாரையுமே நீ அப்படி கூப்பிட்டு வரீங்கன்னா கூப்பிட்டு வாங்க தம்பி, கலைவனரங்கத்துக்கு வாங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஸ் ஏ சந்திர சார் வசந்தரா 100வது நாள் அன்னைக்கு, அப்போ வாங்கன்னு சொன்னார். அப்போ நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு லாரி மண்ணூர்பேட்டையில் போய் ஒரு லாரி எடுத்து கூப்பிட்டு போனேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அப்போ இப்போ அவர் காரில் முன்னாடி போயிட்டார். நான் லாரி எடுத்துட்டு ஒரு 50 பேர் கூப்பிட்டு போனேன். உள்ளே போகிறதுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார். நாங்கள் விளையாண்டா எங்களை விட மாட்டேன்ட்டார். அப்போதான் சொன்னேன், அப்போ நாங்களும் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அவர் சாரோட வந்திருக்கோம்னா போலீஸ் எல்லாம் விடலை. அப்போ சொன்னார், நான் மட்டும் உள்ளே போய் கேட்குறேன், எப்படியா அவரோட உள்ள ஃபங்க்ஷனுக்கு போகத்தாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு ஆள் வேணால் வாங்க, உள்ளே போய் அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்களை என்ன சொல்கிறாரோ கேட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மட்டும்தான் போய் சார்கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, சத்துருவத்துறை அமைச்சராக திருநாகரசு இருக்கிறாரு, அவர் போனதுக்கு பின்னாடி தான் உங்களை அனுமதிப்பாங்க, நீங்கள் அதுக்கு பின்னாடி வாங்கன்னாரு. அதுக்கு பின்னாடி போனோம். உள்ளே போன இடத்துல கொஞ்சம் எஸ் ஏ சந்திர சாருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கசம்தான் ஆயிடுச்சு. அதோட வாங்க என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட வீட்டுக்கு போயிட்டோம். ஆஃபீஸில் போகும்போது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் அவரை நேராக சந்தித்து நாங்கள் பேசி எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ கூட செல்லில் இருக்குது. பார்த்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ரசிகர், எனக்கு பிடிச்ச தலைவர் விஜயகாந்த் சார் மட்டும்தான். நான் சார் நான் சுண்டல் முறுக்கு விற்றேன் 84லேருந்து அவரோட ரசிகர் சார். பீச்சில் சுண்டல் முறுக்கு விற்பேன். அப்போலேருந்தே 84லேருந்து அவர் பேரில் ரசிகராக தெரியும். நாங்கள் ஒரு அமைப்பாக எல்லாரும் நாங்கள் ஒரு 200 குடும்பம் இருக்கோம் பாடி புதுநகரில். அவங்க எல்லாரும் பாக்யராஜுக்கு வைக்கணும் அப்படி இப்படின்னா, சார் அதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு தேவையானவர் ஒரு விஜயகாந்த் சார் அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்க. நான் வந்ததை போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஆஃபீஸில் ஒரு நாள் பேசும்போது அவர் சொன்னார், சரி வாங்க வசந்தரா 100வது நாள் அன்னைக்கு உங்களுடைய ஆசைப்படி யார் என்னோட விருப்பப்படி வர்றாங்களோ அவெல்லாம் கூட்டுவாங்கன்னார். அவர் சொன்னபடியே நான் கூட்டி போனேன். வசந்தரா 100வது நாள் அன்னைக்கு நான் கலைவனரங்கத்துக்கு 50 பேரை கூட்டி போனோன்னு பெருமைப்பட்டார். பரவாயில்ல தம்பி, நல்ல ஆளுகளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, யார் எப்படி போட்டு. அதில் ஒரு சில பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு கலைவனரங்கத்தில், அது சந்திர சாரோட அது நம்ம பேச வேண்டாம். அப்படி கூட்டி போய் அதில் வந்ததுனால தான் அன்னைக்கோடு தான் அவர் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்தார். எங்களை கூப்பிட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸில் எல்லாரும் டீ சாப்பிட சொல்லி நைட்டு 1 மணிக்கு எங்களை அனுப்பிச்சி வச்சார். ஆனால் அது பின்னாடி அந்த உழைத்து வாழணும் வேண்டும் தென்பாண்டி சீமையில் ஒரே நாள் ரிலீஸ் சார். அந்த படத்தில் பார்த்துட்டு வந்தது பின்னாடி என் குடும்ப சூழ்நிலை நான் ஊருக்கு போயிட்டு பார்க்க முடியல. அவ்வளோ நான் அதான் ஒரு இனிய உதயம்னு ஃபஸ்ட்டு அவருக்கு பாடி சிவசக்தியில் இது கண்ணா. அதுலேருந்து ரொம்ப அவரை பிடிச்சது பூந்தோட்ட காவல்காரன், உழைத்து வாழ வேண்டும், உழவன் மகனில் தான் சார் ரொம்ப அவர் எனக்கு பிடிச்சது. இப்போதான் அவர் கல்யாணம் பார்க்குற ஸ்டேஜ், அவர் பொண்ணு பார்க்குறது போகிறது வர்றதெல்லாம் நடந்துச்சு. இப்ராஹிம் சார் அப்போ ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தார். நான் அவரோடையும் போட்டோ எடுத்திருக்கிறேன், அவரும் போய் அவரோடையும் இருந்திருக்கிறோம். அவர் தான் இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். அது ஒரு காலகட்டங்கள். அப்புறம் கடைசியாக வரும்போது வேற நம்ம மாறிடுச்சு. மறக்க முடியாத சந்திப்புங்கிற அந்த கலைவாணர்களில் நாங்களும் அவரும் சந்திச்சதுதான் பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி போவோம் வருவோம், கூட்டத்தில் இருப்பார், பார்ப்போம், வந்துடுவோம். வசந்தராக 100வது நாள் அன்னைக்கு அவரும் நானும் உள்ள உட்காந்து ரொம்ப
அவர் போலீஸ் விட மாட்டேன்னு சொன்னது கூட அவர் சொன்னார். விடலைனாலும் சத்துணவுத்துறை அமைச்சர் திருநாவுக்கரசு இருக்கிறாரு, அவங்க ஃபங்க்ஷனை அவங்க போன உடனே நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு எனக்கு சொன்னார். அது போயிட்டு வந்த பின்னாடி கூட போவோம் சந்திப்போம், ரொம்ப இது இல்லை, அவ்வளோதான். மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆமா ஆமா. விஜயகாந்தனுடைய செய்கை தான் சார், பொதுமக்களுக்கு செஞ்சார் பாருங்க, யாருக்கு என்ன வேணுங்கிற பசிக்கிறவங்களுக்கு செஞ்சார் பாருங்க. அது நான் வந்து கண்ணார பார்த்தவன், மற்றவங்க தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாத சொல்றாங்களோ தெரியாது. ஒய்எம்சி கிரவுண்ட்ல எல்லாம் என்ன செலவு பண்ணாரு தெரியுமா அவர் பிறந்த நாள்? அது எத்தனாவது பிறந்த நாளுங்கிறது எனக்கு ஞாபகம் வராது. ஒரே ஒரு தடவை தான் சார் ஆபீஸ்ல நடந்தது. இது எல்லாமே ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு ஊர்ல தான் அவர் நடத்துவார். அங்க பூரா ரொம்ப பிரமாதமா ஏழைகளுக்கே செஞ்சார். யாரும் வசதியானவங்க எல்லாம் பார்க்கல, அவர் ஏழைகளுக்கு என்ன செய்யணுமோ அது பூரா செஞ்சார். நிறைய உதவி பண்ணிருக்காரு. அது வந்து நிறைய பெரிய தெரியாம இருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி இதுவரைக்கும் வெளியே தெரியாத ஒரு உதவி அவர் வெளியே தெரியாம செஞ்சிருக்கிற உதவினா, நடிகர் சங்கத்தை விட இன்னொரு பேர், அவர் பேர் தெரியல, அவருக்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறார். அதாவது அவர் குடும்பத்துக்கே தெரியாம நிறைய பேருக்கு செஞ்சிருக்காரு சார். ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் வீட்டு குடும்பத்துக்கு தெரியாம பொதுமக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்துல நிறைய செஞ்சிருக்காரு. இவர் செஞ்சது மாதிரி எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு நடிகரும் செய்யல. என்ன சார்? இல்ல சார், அவர் பேரு பொன்னம்பலமா என்னமோன்னு ஒன்று சொன்னாங்க சார். அவருக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். நடிகர் சங்கத்துக்குன்னு அது தெரியாது, கேள்விப்பட்டேன். ஆமா, கிட்டதான் செஞ்சிருக்கிறாரு. இப்ப கிட்டல தான் செஞ்சிருக்கு. நடிகர் சங்கத்துக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது அது ஊரறிஞ்ச விஷயம், அது நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி அவங்கன்னு இல்லை சார், நிறைய பேருக்கு அவர் பேர் போட்டுட்டு பாருங்க. நிறைய சைக்கிள் எல்லாம் அவர் பேர் தான் போட்டிருக்கோம். இப்போ விஜயகாந்த் இது பண்ணது, உதவிகள் பண்ணது, அது மாதிரி சார். எப்படி பார்த்தாலும் தனிப்பட்ட விஷயத்துல இவர் செஞ்சது மாதிரி எந்த ஒரு நடிகரும் செஞ்சிருக்க முடியாது சார். கணக்கு மறக்க முடியாத ஒரு சினிமா அனுபவம் என்ன சார்? மறக்க முடியாத ஒரு அனுபவம் எந்த படம்? எனக்கு வந்து அவரு நிறைய பார்க்க போனா அந்த ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற படத்துல எனக்கு அவர் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமா, அது ஒண்ணு. வசந்தராகம் ரொம்ப பிடிச்ச படம் சார். கேப்டன் சார் நடிச்சதுலயே இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிரண்டு பார்த்த ஒரு திரைப்படம் கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, விஜயகாந்த் படத்துல எடுத்துக்கிட்டோம்னா அது உழவன் மகன் தான் சார். நிறைய நான் எதிர்பாராத அளவுக்கு நடிச்சேன். இல்ல, அவர் ஒவ்வொரு இதுலயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது டிவில எல்லாம் பேசுறாங்க. சாப்பிட்டா எல்லாரும் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாருடைய ஒற்றுமையோட வாழ்றவர் ஒருத்தர் தான் சார். தனிப்பட்டு வாழணுங்கிறது, சாப்பிடணுங்கிறது, அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. அவர் வந்து இயற்கையா எல்லாருக்கும் ஏத்துக்கிற மாதிரி வாழ்ந்தவர் இவர் ஒருத்தர் தான் சார். தனித்தனியா சொல்லணும்னா ஒண்ணும் இல்லை, மக்களுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி வாழ்ந்தவர் இவர் ஒருத்தர் தான் சார். அவர் தான் மக்களுக்கு. நான் எத்தனையோ பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு ஊர்ல செய்ய மாட்டார். ஒரு பிறந்த நாள் ஆஃபீஸில் வைப்பார். நான் போய்கிட்ட இதெல்லாம் ஒன்று ஒய்எம்சி கிரவுண்டில் வச்சார், அடுத்து ராமேஸ்வரத்தில் வச்சார். அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரே இடத்துல செய்ய மாட்டார். இந்த ஊனமுற்றோர்களுக்கு சைக்கிளு, செவுட்டு மிஷினு, அப்படி ஏழைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆரம்பத்திலேயே அவர் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து பொதுமக்களுக்கு நல்லது கெட்ட செய்ய ஆரம்பித்தார். அதனால அவர் வந்து இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அவளை பொதுஜனங்க மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நடிகர்கள் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறா வைக்கிறா,
இருந்தாலும் முதல்ல மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்ளம் படைச்சவர் விஜயகாந்த் சார். அவர் தான். எல்லாரும் சம்பாரிச்சாலும் இவர் மாதிரி செய்யறதுக்கு எந்த நடிகராலும் முடியாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஆனா இவர் மாதிரி செய்யறதுக்கு யாராலையும் முடியாது. அடுத்து அரசியலுக்கு உள்ள வந்தாலும் அடுத்த எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வரக்கூடிய இடத்துல வந்தாரு. சில போதாத காலங்களில் உடல்நிலை சரியில்லாததுனால சில இதுகள் விட்டு போயிடுச்சு. இல்லைன்னா சார் விஜயகாந்த் சாரை வின் பண்றதுக்கு யாருமே முடியாது. சொந்த பணத்துல இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு அதை செஞ்சாரு உனக்கு இதை செஞ்சாருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் விஜயகாந்த் சார் மாதிரி சொந்த பணத்துல எவ்வளவு பேருக்கு நல்லது கிட்டே செஞ்சிருக்காரு. அது நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கிறீங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தன்மை யாருக்குமே வராது. இன்னமும் இருந்திருந்தா எதிர்கட்சி தலைவரா வர்ற அளவுக்கு வந்தவர், நம்ம ஆயுள் பலத்தோட உடல்நலம் மட்டும் சரியா இருந்திருந்தா அவரும் அரசியல்ல உட்காந்து மக்களுக்கு அவர் சொந்த பணத்துல செஞ்சதை விட இன்னும் அரசியல் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு பேருக்கு என்னென்னமோ செஞ்சு அவர் பேர் வாங்கியிருப்பாரு. கடவுள் போதாத காலம் அவரை வாழ இல்லாம ஆகிப்போச்சு. ஆனா நிறைய படங்கள்ல நடிச்சு நிறைய பேர் கிராமங்கள்ல நான் அவரை போய் பார்க்கும்போது அந்த உழைத்து வாழ வேண்டும், நான் அவரை கடைசியா சந்திக்க முடியாம போனது உழைத்து வாழ வேண்டும், தென்பாண்டி சீமையில 2 படம் நடிச்சு போஸ்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுதான். அதோட நான் என் குடும்ப சூழ்நிலையா நான் சிவகங்கை மாவட்டம், எனக்கு ஒரு ஆலங்குளங்கிற ஒரு கிராமம், நான் இங்கே போயிட்டேன். அதுக்கு பின்னாடி நான் வந்த அரசியலில் நல்லா செல்வாக்கா இருந்தார். ஆனால் அரசியலில் போய் நேராக பார்த்து நான் பேச முடியல. அரசியலுக்கு வரும் முன்னாடி நான் பார்த்தது பேசினது தான். இருந்தாலும் இன்னைக்கு அரசியலில் இருந்திருந்தாருன்னா எனக்கு ஒரு எவ்வளோ மக்களுக்கு, எனக்கு இல்லை எவ்வளோ மக்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சிருப்பாரு. அவர் இருக்க கிடைக்கல, மக்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தவிச்சு போயிருக்கிறோம். இருந்தாலும் அவர் பேரை சொல்லி அந்த அந்நியார் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவரால் ஒரு தமிழக அரசுல ஒரு அமைப்பு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் சார் என்னுடைய சார். அது 2 நாள் அந்த இதை மாறவே முடியல சார். கூட்டத்தில் பார்க்க முடியல, போக முடியல. அது ஒன்று. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அவர் எதிர்கட்சி லெவலுக்கு வந்தவர், இன்னும் ஆயுள் பலத்தோட இருந்திருந்தா ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வர வேண்டியது. கடவுள் அவருடைய உடல் ரீதியா ஒத்துழைப்பு தரல சார். இல்லைன்னா வந்திருப்பார் சார். வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ரீதியா தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்குமே தவிர வேற டென்ஷன்ல சார். தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் உள்ளவர் மனுஷன்ல தைரியமானவர் யாருன்னா விஜயகாந்துக்கு ஈக்குவலா யாரும் முடியாது சார். மற்றவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இயற்கையாகவே தில்லா இருப்பவர். படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் ஃபைட் பண்ணுவாங்க, செய்ப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அவர் தனி தைரியம் உள்ளவர் சார். அவருக்கு உடம்பு ரீதியாக தான் இருக்குமே தவிர அரசியலில் அடுத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்றதுனால அவர் தைரியத்தை இழக்கிறவர் அவர் இல்லை சார். ஏதோ உடல் சொல்ல சரி, அவ்வளோதான். எனக்கு இயற்கை தான் எனக்கு தெரிஞ்சது. வேற மற்றபடியா எதுக்கும் பார்த்து பயப்படுறதோ அஞ்சுறதோ அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இவங்க தர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு நடக்கும் சார்.